இன்று உலக வானொலி நாள். ஐக்கிய நாடுகள் சபையின் ஒரு அங்கமான யுனெஸ்கோவானது 15 ஆண்டுகளுக்கு முன்னர் கூடி வானொலிக்கென்று ஒரு நாள் அனுசரிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். அதுவே இந்த 13ஆம் தேதி பிப்ரவரி மாதமாக நிர்ணயிக்கப்பட்டது. ஒரு ஆண்டும் ஒரு கருத்தினை கொண்டு இந்த வானொலி நாள் அனுசரிக்கப்படுகின்றது. வானொலி அழிந்து விட்டது என்று நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு வானொலிக்கு எதிர்காலம் உண்டு என்று நிரூபிக்கும் வகையிலே இந்த தினம் இன்று அனுசரிக்கப்படுகின்றது. இன்றைய தினத்தினுடைய தீம் ஏஐ, செயற்கை நுண்ணறிவும் வானொலியும். பல பேர் நினைத்திருக்கலாம் செயற்கை நுண்ணறிவினால் வானொலி அழிந்துவிடும் என்று. செயற்கை நுண்ணறிவு ஒரு வரப்பிரசாதம் வானொலிக்கு. வானொலியை விஷுவல் ரேடியோவாக, காணொளி வானொலியாக மாற்றுவதிலே ஏஐக்கு மிகப்பெரிய பங்கு உள்ளது. டிஜிட்டல் ரேடியோ வந்துவிட்டது. சென்னையிலே கூட அகில இந்திய வானொலி என்று டிஆர்எம் என்ற சேவையை ஆரம்பித்திருக்கின்றது. அதிலே அவர்கள் காட்சிகளையும் கொடுக்கின்றார்கள். சில கார் மாடல்களிலே அந்த டிஆர்எம் கிடைக்கின்றது. செய்திகள் கேட்கும்போதே, நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கும்போதே சில படங்கள் அந்த திரையிலே வருகின்றன. ஆகவே இதற்கு இன்னும் சில ஆராய்ச்சி தேவை. இன்னும் சில ஆண்டுகளிலே இந்த காணொளி வானொலியானது செய்தி தொலைக்காட்சியை விட மிஞ்சிவிடும் என்பதில் பெரும் நம்பிக்கை எனக்கு உண்டு. அதே போன்று சமுதாய வானொலிகளும் டிஜிட்டல் ரேடியோவாக மாறி அதே போன்று காணொளி வானொலியாக மாற வேண்டும் என்பதே என்னுடைய ஆவா.